கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடிய கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எப்படி கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிறோமோ அதே போல மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய அன்பை எப்படி நாம் வெளிப்படுத்த போகிறோம்? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். செயல்ல காமிக்கணுமா? இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் மற்றவர்களுக்கு அன்பின் மூலியமாக, உண்மையின் மூலியமாக, செயல்கள் மூலியமாக மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது, மற்றவர்களை நாம் நேசிக்கும் போது, கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் செயல்களில் வெளிப்படுத்தும் போது அதன் மூலியமாக கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும். உங்க பக்கத்தில் இருக்க ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு, தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய அன்பை செயலை நாம் வெளிப்படுத்தும் போது, உண்மையா நாம் செய்யும் போது கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், நன்மை செய்தவர்கள் ஜீவனை கண்டடைவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய நம்முடைய தேவன் அழைக்கிறார். கிருபையின் காலத்தில் ஜீவனை தந்திருக்கிறார். எதற்காக? நன்மை செய்ய. இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை யாரெல்லாம் எந்தெந்த தேசத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் கொண்டாடுறோமோ, நம்ம இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, நம்ம எதை செய்தாலும் சரி அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அப்ப அந்த இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக ஒரு வசனத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு சின்ன காரியம்தான். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எல்லா காரியத்திலும் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புடைய பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீங்கப்பா. ஏழை எளிய ஜனங்களே கண் நோக்கி பார்க்க பரலோகத்துல தேவன் எங்களுக்கு ஒரு புது கிருபை தாங்கப்பா. கிருபையின் காலத்திலே கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த கிருபை தாங்க. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறாங்களோ, தூங்கும் முன்பாக அவனுடைய வாழ்க்கையை மாறணும். ஏழை எளிய ஜனங்களை சந்திக்கணும். கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடும் போது எல்லாரும் அப்பா புதிய ட்ரெஸ் எடுத்துருக்கணும்ப்பா. எங்க இதயத்துல கிறிஸ்து பிறந்திருக்கணும்ப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா. நைட் ஷிஃப்ட்ல யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ எல்லாருக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் டிரைவிங்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும்ப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் வேலை அடைங்கப்பா. அவங்களுடைய இதய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மன்னிங்க. இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றிப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீங்களே நன்றிப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைகள், அது எல்லாவற்றையும் மன்னிங்க, மன்னிங்க, மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவிங்கப்பா. கற்பத்துக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பாதுகாப்பு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எக்ஸாம் எழுதி கொடுக்காங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்து படுக்கல எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம்
பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினால சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் பலவீனத்தோடு பலவிதமான தேவையோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் இப்பொழுதே அந்த தேவைகளை சந்திக்கணும். பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. தீர்காயுசாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியா ஜீவஸ்ல எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.